பகடிவதை எதிர்ப்புச் சட்டம் நடப்புக்கு வந்துள்ளதை தொடர்ந்து குற்றம் புரிவோர் மீது கடும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று நம்பப்படுகிறது. பகடிவதை பிரச்சனை பொதுமக்கள் மத்தியில் மிகுந்த கவலையை ஏற்படுத்தி வருகிறது. அண்மையில் இது தொடர்பான சட்டத்தில் செய்யப்பட்ட திருத்தங்கள் ஜூலை மாதம் நடப்புக்கு வந்தன. துன்புறுத்தல், மிரட்டல், பகடிவதை, அவமதித்தல், அடையாளத்தை தவறாக பயன்படுத்துதல் முதலிய குற்றங்கள் திருத்தப்பட்ட சட்டங்களின் வழி கையாளப்படும். ஒருவேளை தூண்டுதலுக்கு ஆளானவர் தற்கொலை செய்ய முயன்றால் அல்லது செய்து கொண்டால் அத்தகைய சம்பவங்களிலும் புதிய சட்டங்களை பயன்படுத்த முடியும். அதுபோன்ற குற்றங்களுக்கு அதிகபட்சம் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படக்கூடும். அண்மைய இந்த சட்ட திருத்தத்தின் வழி இவ்விவகாரத்தை அரசாங்கம் கடுமையாக கையாளும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.